ஹலோ மக்களே! குட்டியா ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, காலையிலேயே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன அப்டின்னா, நம்ம எப்பயுமே எத பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அத பண்ண மாட்டோம். எத பண்ணக்கூடாதுன்றமோ, அத கரெக்ட்டா பண்ணுவோம். அந்த மாரி இன்னைக்கு காலங்காத்தால நான் நல்லா கோவப்பட்டு, என் மூட நல்லா நானே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஸ்பாயில் ஆன மூட சரி பண்ணணும்னா, எனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்னது அப்டின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபுட்டு தான். ஃபுட்டு தான் என்ன பயங்கரமா வந்து ஹீல் பண்ணும். என்ன வந்து ரொம்ப துக்கமா இருந்துச்சு அப்டின்னா வந்து, எனக்கு புடிச்ச சாப்பாடு சாப்பிட்டேன் அப்டின்னா, நானே வந்து ஹீல் ஆயிடுவேன். சரி ஓகே. அப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தோசை மாவு தான் இருந்தது. சரி தோசை மாவு வச்சு நமக்கு புடிச்ச தோசையெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு முட்டை தோசை வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறமா குட்டி குட்டி தோசை, அப்புறம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பொம்மை தோசை, பொடி தோசை எல்லாத்தையும் பண்ணி தட்டில வச்சு பார்த்தோன்னா, அது நல்லா நெறைய வேற வித்தியாசமான சாப்பாடு இருக்க மாரி இருக்கும் அப்படின்னு நானே என்ன அஸ்யூம் பண்ணிட்டு, அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி பண்ணிட்டேன். தேங்காய் சட்னி பண்ணி சாப்பிட்டு என்னோட ம் மென்டல் ஸ்டேட்ட சரி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கோவப்பட்டு டென்ஷன் ஆக்குனது யாரு? ஹஸ்பண்ட். அவங்கள சமாதானப்படுத்தணும்ல. சரி அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, மத்தியானம் சாப்பிட வருவாரு. அவர வந்து கூல் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு, அவருக்கு பிடிச்ச குழம்பு செஞ்சு வைப்போம் அப்டின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா பருப்பு உருண்டை குழம்பு. அதுதான் பண்றதுக்கு பருப்பெல்லாம் ஊற போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அருண் பேக்கரின்னு சொல்லி ஒரு கடை இருக்கு. அந்த கடையில ப்ரௌனி வந்து சாப்பிடணும்னு சொல்லி வாங்குனா, அது ப்ரௌனியே கிடையாது. என்னன்னு பார்த்தோன்னா, சாக்லேட் கேக்க வந்து உதுத்து போட்டு, அதுக்கு மேல சாக்லேட் சிரப்ப ட்ரிசில் பண்ணி ₹40ன்னு சேல் பண்றாங்க. நேத்து வாங்கி சாப்பிட்டுட்டு, ச்சீ ஏன்டா வாங்குனோன்ற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தேன் அப்டின்னா, இந்த ChatGPT கேட்டோம்னா, அது டெய்லி ஆக்டிவா இருக்கிறதுக்கு ஒரு ஒரு வேலை எனக்கு சொல்லுமா. அப்போ அது வந்து நேத்து என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க இந்த மாரி ஏதாவது ஒரு ஸ்பேஸ வந்து கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும், சரி வார்ட்ரோப வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வார்ட்ரோப் ஃபுல்லா எடுத்து பெட் மேல போட்டுட்டு, எல்லா துணியெல்லாம் எடுத்து போட்டு, ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். இந்த செக்ஷன்ல ஃபுல்லுமே ஒன்லி பட்டு சாரி மட்டும் வச்சிருக்கேன். அதுக்கு மேல இருக்கிற கவர்ல வந்து தைக்காத ப்ளவுஸும், துப்பட்டாலாம் ஹேங்கிங்ல போட்டேன். அப்புறம் இங்க இருக்கிறது வந்து டிசைனர் சாரி. இதெல்லாம் எதுக்கு இதுக்குன்னே தெரியல. எல்லாம் வாங்கி 1 டைம், 2 டைம் தான் யூஸ் பண்ணேன். ஏன்டா வாங்குனோம் அப்படின்னு சொல்லி பயங்கர ரிக்ரெட்டா இருக்கு இப்போ. அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் தான் ஃபேவரட் செக்ஷன் என்னன்னா, காட்டன் சாரி எனக்கு ரொம்ப பிடிக்குமா. என்கிட்ட வந்து குறைஞ்ச எண்ணிக்கையில தான் வந்து புடவ வந்து இருக்குது. அதனால ஸ்பேஸும் வந்து எனக்கு அப்படியே ரொம்ப லூஸா தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இந்த இடத்துல இருக்கிற சாரீஸ் தான் ரிப்பீட்டடா அடிக்கடிக்கு திரும்ப திரும்ப நான் கட்டிக்கிட்டே இருப்பேன் அந்த காட்டன் சாரி. அதுக்கு கீழ வந்து கொஞ்சம் செமி சில்க்கு, ஆர்ட் சில்க்கு அந்த மாரி சாரீஸ் எல்லாம் அது வச்சிருக்கேன். கொஞ்சம் ரேரா யூஸ் பண்ணது. அதுக்கு கடைசியில சுத்தமா யூஸ் பண்ணாத 1, 2 பூனம் சாரி, அப்புறம் ப்ளவுஸு எல்லாத்தையும் அந்த கடைசி ரேக்ல வந்து வச்சுட்டேன். ஸோ பீரோ அடுக்கி முடிக்கி பார்க்கும்போது அப்பாடான்ற மாரி இருந்துச்சு. 1 1/2 மணி நேரம் ஆச்சு இத அடுக்குறதுக்கு. உண்மையிலேயே இந்த பயங்கரமா வீட்டு வேலை பண்ற லேடீஸ்க்குலாம் பயங்கர ஹேட்ஸ் ஆஃப் தான். நானா ஒரு வேலை பண்ணிட்டு அதுக்கு 10 நாள் ரெஸ்ட் எடுக்கிற கேட்டகிரி நானு.